கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 13வது அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 13:4, 2 Corinthians 13:4. ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராய் இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம். எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார், ஆனால் அவர் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். இதை ரொம்ப தெளிவாக நம்ம அறிஞ்சு கொள்வதற்கு எப்படி பிலிப்பியர் 2வது அதிகாரம் எடுத்து பார்த்தா நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். என்ன பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடிய பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தம் கீழ்ப்படிந்தராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு. என்ன அவர் எந்த அளவுக்கு இருந்தார்? அவர் தன்னைத்தானே தாழ்த்தி சிறுவ மரணம் அடைஞ்சாரு. ஆனால் தேவன் தம்முடைய வல்லமையினால பரிசுத்த ஆவியின் மூலமாய் அவரை உயிரோடு எழுப்பி எல்லாருக்கும் மேலாக அவரை உயர்த்தி வைத்திருக்கிறாரு. அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தது போல இருந்தாலும் அவர் மரித்தாரு, ஆனால் ஜீவனோட இருக்கிறாரு. எப்படி? தேவனுடைய வல்லமையினால. அதனால தான் நம்ம எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறோம், மரித்தவங்களாக இருக்கிறோம் மாம்சத்துக்கு, ஆனால் ஆவியில் ஜீவனுள்ளவர்களாய் இருக்கிறோம். ஏன்னா பேதுரு இதை குறித்து எழுதும்போது 1 பேதுரு 3வது அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லும்போது, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவருக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்போ என்ன? தேவன் அவரை உயிர்ப்பித்தாரு. அதே மாதிரியே நாங்களும் இப்போ தேவனுக்கு என்று சுயத்துக்கு நாங்கள் மரிச்சிருக்கிறோம், ஆனால் ஆவியில் தேவனுடைய வல்லமையினால பிழைத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடியதா. இதை 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3வது 4வது வசனத்தில் பார்க்கும்போது, நாங்களும் மாம்சத்தின் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. ரொம்ப தெளிவாக அழகாக சொல்லி கொடுக்குறேன். நாங்கள் மாம்சத்தில் இருக்கிறோம், ஆனால் மாம்சத்தின்படி போர் செய்கிறவங்க அல்ல. காரணம் என்ன? 4வது வசனம், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி மரித்தாரோ அதே மாதிரி நாங்களும் மரிக்கப்பட்டிருக்கோம். அவர் எப்படி தேவனுடைய வல்லமையில் பிழைத்தாரோ அதே போல நாங்களும் பிழைத்திருக்கிறோம். இதைத்தான் ரோமர் 6வது அதிகாரத்தில் 3வது 4வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ இதே மாதிரி நீங்களும் அவரோட கூட இருக்கும்போது நீங்களும் அதே மாதிரி பிழைத்திருப்பீங்க. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நம்ம மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், நாம் எல்லோரும் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், ஆனாலும் பிழைத்திருக்கிறோம். பிழைத்திருக்கிறது நாமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவனுடைய வல்லமை விளங்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரால் ஒரு புதிய ஜீவனை பெற்றவர்களாய் இருக்கிறோம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, நம்ம மாம்ச பிரகாரமாக ஒருத்தரை அறியோம். நம்ம மாம்ச பிரகாரமாக யாரு கூடயும் சண்டை போடுறதில்லை. நமக்கு எதிரிங்கிறது யாரு? சாத்தான் ஒருத்தன் தான். அப்போ என்ன? நம்ம சுயத்துக்கு மரிக்கிருத்திருக்கோம், நம்ம சுயத்துக்கு அறையப்பட்டிருக்கோம், ஆனால் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறோம். அப்போ நம்ம எப்படி எல்லா காரியங்களையும் மேற்கொள்ள முடியும்? நம்ம கர்த்தருக்கென்று வாழக்கூடியவர்களாய் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் இருக்கும்போது நம்ம அப்படி என்ன அவ்வளவு நேர்த்தியாக அழகாக நாம் கர்த்தருக்கென்று வாழ முடியும். காரணம், நம்ம கர்த்தருக்கென்று வாழுகிறோம், கர்த்தருக்கென்று பிழைத்திருக்கிறோம், கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. அப்போ நம்ம இப்போ மட்டும் இல்லை, கர்த்தருடைய வருகையிலே பிழைத்திருந்து அவரோடு நாம் காணப்படக்கூடிய மக்களாய் இருப்போம். இதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக நேர்த்தியாக சொல்லி கொடுக்கிறார். அப்போ நீங்கள் உங்களுடைய சுயத்துக்கு மரிச்சிட்டீங்களா? கர்த்தரோட சிலுவையில் அறையப்பட்டீங்களா?
கர்த்தரோடு உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கீங்களா? இப்போ நீங்கள் வாழுகிற வாழ்க்கை கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் வாழுகிற ஒரு வல்லமையான வாழ்க்கையாய் இருக்கிறதா, இல்லை நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? தயவு செய்து உங்களை நீங்களே சோதித்து பாருங்க ஒரு நிமிஷம். ஏன்னா சுயத்துக்கு மறிச்சிட்டீங்களா இல்லையா சோதனை பண்ணி பாருங்க. செய்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல மாலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் எங்களுடைய சுயத்துக்கு மறித்து பிழைத்திருப்பது நானல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லும் விதமாக ஒரு புதிய வாழ்க்கை வாழ எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வல்லமை எங்களுடைய புதிய வாழ்க்கையில் வல்லமையாய் விளங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.